இந்த மெத்தடு தெரிஞ்சால் நம்ம டேபிள்ஸ் படிக்கவே தேவையில்லை. பார்க்கலாமா? 12th டேபிள், 13th டேபிள், 14th டேபிள் ஈஸியான மெத்தடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீ தெரிஞ்சிக்க வேண்டியது ஸ்கிப் வேல்யூனா என்ன, ஆன் நம்பர்னா என்ன, ஈவன் நம்பர்னா என்ன. ஸ்கிப் வேல்யூனா ஒன்றுமே இல்லை, நம்ம வேல்யூ ஒன்று விட்டு ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது தான். அதாவது இப்போ 2 எடுக்கிறேன், நான் 3 ஸ்கிப் பண்ணிவிட்டு 4 எடுக்கிறேன், 5 அந்த மாதிரி ஒவ்வொரு டேபிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் ஸ்கிப் வேல்யூனா. ஆன் நம்பர்னால் உங்களுக்கே தெரியும், ஒற்றைப்படை எண்கள். ஆன் நம்பர்னால் ஒற்றைப்படை எண்கள் என்னென்ன? 1, 3, 5, 7 எக்ஸெட்ரா. இதெல்லாம் நமக்கு ஆட் நம்பர். ஈவன் நம்பர்னால் நமக்கு தெரியும், இரட்டைப்படை எண்கள். அதாவது 2, 4, 6, 8 எக்ஸெட்ரா. இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா ஈவன் நம்பர். ஓகே, இப்போ இந்த இது தெரிஞ்சால் தான் நம்ம 12th டேபிள், 13th டேபிள், 14th டேபிள் சொல்ல முடியும். சரி, இப்போ 12th டேபிளுக்கு போவோம். 12th டேபிளில் நமக்கு ஈவன் நம்பர், அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம 12th டேபிள் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு 2, 4, 6, 8, 0 2, 4, 6, 8, 0 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஓகேவா? ஈவன் நம்பர்ஸ் எழுதிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம 10 போடுறதுக்குள்ளே 0 போட்டாச்சு. இப்போது ஒன்ஸ் பிளேஸில் எழுதியாச்சா? டென்ஸ் பிளேஸில் எழுதணும். டென்ஸ் பிளேஸில் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கிப் வேல்யூ தெரிஞ்சுக்காங்க. இந்த 12th டேபிளில் நீங்கள் என்ன வேல்யூ ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா, ஸ்கிப் பண்ணுற வேல்யூ பார்த்திங்கன்னா 5 அண்டு 11 இந்த 2 வேல்யூ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. இது 2 தவிர மீதி எல்லா வேல்யூஸும் நம்ம போட போகிறோம். அதனால தான் ஸ்கிப் வேல்யூன்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், ஆர்டரா நமக்கு என்ன 1 டென்ஸ் பிளேஸில் எழுத போகிறோம். 1, 2, 3, 4 நான் என்ன சொல்லியிருக்கேன், 5 ஸ்கிப் பண்ண சொல்லிட்டேன். ஸோ 6, 7, 8, 9, 10 நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், 11 ஸ்கிப் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 12. அவ்வளோதான், நமக்கு 12th. நெக்ஸ்ட்டு 13th டேபிள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 13th டேபிள் பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த பாக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸில் சிங்கிள் டிஜிட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒன்ஸ் பிளேஸில் 1, 2, 3 ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4, 5, 6, 7, 8, 9 போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு டபுள் டிஜிட்டாக மாற்றுறதுக்கு டென்ஸ் பிளேஸில் என்ன போட போகிறோம் அப்படின்னா, டென்ஸ் பிளேஸில் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கிப் வேல்யூ தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸ்கிப் வேல்யூ என்ன அப்படின்னா, இந்த டேபிளுக்கு 4, 8, 12 இந்த வேல்யூஸ் மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும். 4, 8, 12 அதை மட்டும் ஸ்கிப் பண்ணால் போதும். ஓகே, இப்போது டென்ஸ் பிளேஸில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம், 1, 2 ஹரிஜாண்டராக எழுதிட்டு போகிறோம். 3 நெக்ஸ்ட்டு 4 நான் ஸ்கிப் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 5, 6, 7, 8 நான் ஸ்கிப் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 9, 10, 11 10, 13 சார் 130. நெக்ஸ்ட்டு 14th டேபிள் ஸ்டார்டிங் பாயிண்ட் எம்மில் 2, 4, 6, 8, 0 எகெயின் செகண்ட் எம்மில் 2, 4, 6, 8, 0 எம் ஷேப்பில் போட்டாச்சு. சிங்கிள் டிஜிட் போட்டோம். டபுள் டிஜிட் போடுறதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ ஸ்கிப் பண்ணணும்னு தெரியணும் இல்லையா? ஸ்கிப்பிங் வேல்யூ என்ன அப்படின்னா நமக்கு 3, 6, 10, 13 இது 4 தான் நமக்கு ஸ்கிப்பிங் வேல்யூ. 3, 6, 10, 13 இதை 4 விட்டுட்டு எழுத வேண்டியதான். ஓகே, இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா இங்கேருந்து 1 ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2, 3 விட சொல்லிட்டேன், ஸ்கிப் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 4, 5, 6 ஸ்கிப் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 7 நெக்ஸ்ட்டு 8, 9 10 ஸ்கிப் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 11, 12 13 ஸ்கிப் பண்ண சொல்லிட்டேன். ஸோ 14. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 114 is 14, 2 14s are 28, 3 14s are 42, 4 4s are 50, 4 14s are 56, 5 14s are 70, 6 14s are 84, 7 14s are 98, 8 14s are 112, 9 14s are 126, 10 14s are 140. That's all. மோர் தென் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.